மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள மெட்ரோ ரயில்களில் பிறந்தநாள் விழாக்கள் மற்றும் திருமணத்திற்கு முந்தைய போட்டோ ஷூட்டுகளை பொதுமக்கள் நடத்திக் கொள்ளலாம் என அம்மாநில மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மத்திய பிரதேச மெட்ரோ ரயில் கழகம் வருமானத்தை பெருக்கவும், மக்களிடையே மெட்ரோ பயணத்தை ஊக்குவிக்கவும் வினோதமான மற்றும் உற்சாகமான திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. செலிப்ரேஷன் ஆன் வீல்ஸ் என்ற திட்டத்தின் கீழ் போபால் மற்றும் இந்தூர் மெட்ரோ ரயில் பெட்டிகளை மக்கள் தங்களின் தனிப்பட்ட விசேஷங்களுக்கு வாடகைக்கு எடுக்கலாம். பிறந்தநாள் விழாக்கள், குடும்பங்களின் முக்கிய நிகழ்வுகள், திருமணத்திற்கு முந்தைய போட்டோஷூட், திரைப்பட படப்பிடிப்புகள் மற்றும் ஆவணப்படங்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளலாம் என மத்திய பிரதேச மெட்ரோ ரயில் நிர்வாகம் கூறியுள்ளது. இதற்காக 1 மணி நேரத்திற்கு 5000 ரூபாய் என்றும், பாதுகாப்பு வைப்பு தொகையாக 20000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுகளின் போது மதுபானம், சிகரெட், பட்டாசுகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் இந்த அறிவிப்பு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள மெட்ரோ ரயில்களில் பிறந்தநாள் விழாக்கள் மற்றும் திருமணத்திற்கு முந்தைய போட்டோ ஷூட்டுகளை பொதுமக்கள் நடத்திக் கொள்ளலாம் என அம்மாநில மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மத்திய பிரதேச மெட்ரோ ரயில் கழகம் வருமானத்தை பெருக்கவும், மக்களிடையே மெட்ரோ பயணத்தை ஊக்குவிக்கவும் வினோதமான மற்றும் உற்சாகமான திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. செலிப்ரேஷன் ஆன் வீல்ஸ் என்ற திட்டத்தின் கீழ் போபால் மற்றும் இந்தூர் மெட்ரோ ரயில் பெட்டிகளை மக்கள் தங்களின் தனிப்பட்ட விசேஷங்களுக்கு வாடகைக்கு எடுக்கலாம். பிறந்தநாள் விழாக்கள், குடும்பங்களின் முக்கிய நிகழ்வுகள், திருமணத்திற்கு முந்தைய போட்டோஷூட், திரைப்பட படப்பிடிப்புகள் மற்றும் ஆவணப்படங்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளலாம் என மத்திய பிரதேச மெட்ரோ ரயில் நிர்வாகம் கூறியுள்ளது. இதற்காக 1 மணி நேரத்திற்கு 5000 ரூபாய் என்றும், பாதுகாப்பு வைப்பு தொகையாக 20000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுகளின் போது மதுபானம், சிகரெட், பட்டாசுகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் இந்த அறிவிப்பு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.